என் இனிய தமிழ் நண்பர்களே, தெய்வீக குரலில் மண்டக்குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனமகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்குண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம். அதாவது தற்போது மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை குரல்களின் கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலம் பொருந்தும் என்பதையும் இதன் மூலம் நாம் உணரலாம். குரலின் கருத்தையும் கதையும் இணைந்து ரசிக்க கேட்டுக்கொள்கிறேன். தற்போது அவர் எழுதிய நிலையாமை அதிகாரத்தில் 9ஆம் குரல். இது எண்ணிக்கைப்படி 339ஆம் குரல். குரல் என்னவென்றால், யாரும் அறிந்த ஒரு குரல். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. இதன் பொருள் என்னவென்றால், உறங்குவது போன்றது சாவு, உறங்கி விழிப்பது போன்றது பிறப்பு. இது ஒரு நிலையாமை தன்மையை ஒரு எளிமையான முறையில் விளக்குகிறது. கதையை பார்ப்போம். அண்ணா சம்பத், அப்பா அம்மா பேச்சை கேட்டு நிம்மதியா இருங்க என சுஷீலா தன் அண்ணி பாலாவிடம் வற்புறுத்தினாள். பாலா பதில் பேசாமல் தன் மாமனார் மாமியாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து அவசரமாக தான் நர்ஸாக வேலை செய்யும் மருத்துவமனை சென்றால். பாலா சம்பத் திருமணமாகி 10 வருடம் ஆகிறது. பாலாவை மணந்த போது மளிகை வியாபாரம் செய்து வந்த சம்பத் பாலாவின் நர்ஸ் வேலை செய்ய சம்மதித்தார். ஆனால் ஓயாத உழைப்பு, வீட்டு பொறுப்புகள் நிறைய உள்ளதை பார்த்து பாலாவை வேலையை விட்டுவிடும்படி வற்புறுத்தினார். குழந்தை பிறப்பு தாமதமாவதற்கு வேலை முக்கிய காரணம் என சம்பத் அவன் பெற்றோர் கருதினர். அதிர்ஷ்டவசமாக பாலா கருவுற்று பெண் குழந்தை பெற்றால். சுகப்பிரசவம் தான். ஆனால் பாலாவிற்கு தான் பிரச்சனை ஆகிவிட்டது. சம்பத்தின் பெற்றோர் ஆண் வாரிசுக்கு ஆசைப்பட்டனர். கர்ப்பமாக இருக்கும் போதே ஆனா பெண்ணா என்று அறிய முற்பட்டனர். ஆனால் மருத்துவமனை அதற்கு ஒத்துழைக்கவில்லை. பாலாவுக்கும் அது பிடிக்கவில்லை. பிறக்கும் குழந்தையை பார்த்து 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க என்று ஆசீர்வதிக்க வேண்டியவர்கள் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று நினைத்தார். குடும்பத்தின் ஆண் வாரிசு விருப்பம் இருந்து இருந்ததால், கருவில் பெண் இருந்தால் பிரச்சனை என பாலா தெரிந்து கொள்வதில் நாட்டம் கொள்ளாமல் இருந்தால். இதனால் ஒட்டுமொத்த குடும்பமும் கோபம் பாலா மேலே இருந்தது. பாலாவின் மகள் 3 வருடம் வளரும் வரை குடும்பத்திலிருந்து தேவையான பணிவிடைகள் செய்தால். சுபாஷினி என்று பெயர் வைத்தனர். பல ஏச்சுக்கள் திட்டுக்கள் இந்த காலத்தில் தொடர்ந்தது. சம்பத் தங்கை சுஷீலா இப்பொழுது வக்கீலுக்கு படித்துவிட்டு வீட்டில் சும்மா இருந்தால். இதனால் பாலா மறுபடியும் மருத்துவமனை வேலைக்கு செய்ய வேண்டிய சூழ்நிலை வீட்டில் உண்டானது. பாலாவின் அத்தை சுஷீலா, பாலாவின் மாமியார் குழந்தை சுபாஷினி மேல் கொள்ளை பாசம் கொண்டனர். அது ஒரு விதத்தில் பாலாவிற்கு நல்லதாகிவிட்டது. மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மருத்துவர் பிரகாஷ் சுறுசுறுப்பானவர். எல்லோரிடம் சுமூகமாக பழகுவார். பாலாவின் வேலை சுறுசுறுப்பு, புத்திசாலித்தனம் அவருக்கு பிடித்திருந்ததால் அவர் அறுவை சிகிச்சை பிரிவில் வேலை செய்யும் போது பாலாவை அழைத்துக் கொண்டார். 2-3 முறை சுபாஷினி குட்டி மருத்துவமனை வந்தபோது கொள்ளையால் கவரப்பட பிரகாஷ் மேலும் அந்நியமாக பாலாவிடம் பழக ஆரம்பித்தார். திருமணம் ஆகாத பிரகாஷ் பெற்றோரும் இல்லாமல் இருப்பதிலிருந்து நிலைமை புரிந்து கொண்ட கமலா, பிரகாஷ் விரும்பினால் சுஷீலாவை திருமணம் செய்ய ஏற்பாடு செய்ததாக கூறினார். இதற்கு மறுப்பு எதுவும் பிரகாஷ் கூறவில்லை. ஒருமுறை மருத்துவமனை வந்த சம்பத் பாலா பிரகாஷ் இயற்கையான பழக்கத்தை தவறாக எண்ணினார். சுஷீலாவிற்காக எண்ணி பழகுவதாக முன்னே சொல்லியும் ஒரு மருத்துவர் மிடில் கிளாஸ் பெண்ணை ஏற்பார் என்பதை சம்பத் ஏற்கவில்லை. துரதிருஷ்டவசமாக பாலா கர்ப்பமாக இப்போது. ஆனால் மறுபடியும் குடும்பத்தில் ஆனா பெண்ணா குழந்தை என பார்க்க கட்டாயப்படுத்தினார். பாலா ஒப்பவில்லை. அதாவது இக்காலத்தில் ஆண் பெண் குழந்தைகள் வித்தியாசம் கிடையாது. யாருக்கும் ஒரே மாதிரி செலவு தான் வருகிறது. யாரும் சம்பாதிக்கலாம், யாரும் நல்வாழ்வு வாழலாம். இதனால் இதெல்லாம் தேவையில்லை என்று பாலா ஆண் பெண் அறிவிற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனால் பாலாவின் கற்பத்திற்கு தானே காரணம் என சம்பத் அறிந்திருந்தும் பாலாவை அவதூறாக பேச
பாலா மனமுடைந்து போனார். பிரகாஷிடம் உண்மை கூற பிரகாஷ் பதறி சுஷீலாவை ஏற்கனவே சுபாஷிடம் பார்த்திருந்தால் திருமணத்திற்கு ஒத்துக்கொண்டார். இதனால் குடும்பத்தில் அமைதி நிலவும் என்று அவர் எண்ணினார். சம்பத் குடும்பம் மகிழ்ந்தாலும் பிறக்கப் போகும் குழந்தை ஆனா பெண்ணா என்பதில் நாட்டமாக இருந்தனர். பெண் குழந்தையாக இருந்தால் அதை கொண்டு விடுவார்களோ, நம்மை வீட்டை விட்டு துரத்தி விடுவார்களோ என பாலா பயந்தார். பலகீனமானார். பிரசவத்தின் போது சிக்கல் ஆனது. மயக்கம் என்று கொடுத்து ஆபரேஷன் செய்ய ஆண் குழந்தை பிறந்தது. பிறந்த குழந்தை கண்மலர பாலா மயக்கம் என்று உறக்கத்திலிருந்து மீளாமல் இறந்தால். இத்துடன் கதை முடிகிறது. அன்பு நண்பர்களே, வாழ்க்கையில் பிறப்பும் உண்டு, நிச்சயமாக இறப்பும் உண்டு. இந்த இடைவெளியில் நாம் வாழும் இந்த காலத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு மனப்போக்கு தான் நம்மிடம் இருக்கிறது. அதாவது நாம் செய்வது, நாம் சந்திப்பது, நமது இன்பம், நமது துன்பம் யாவும் நிலையானவை என்று நாம் நினைத்துக் கொண்டு அதற்குண்டான செயல்பாடுகள், அதற்குண்டான அதாவது பாடுபடும் தன்மை, அவற்றை நிரந்தரமாக வைத்துக் கொள்ள முயல்வது, அவற்றை விடுதலை என்று பல முயற்சிகள் செய்கிறோம். ஆனால் இது ஒரு நிலைத்தன்மை இல்லாதவை. இன்பமும் துன்பமும் இரவும் பகலும் மாறி மாறி வரும் என்பதை பெரியவர்கள் சொல்வது போலதான் வாழ்க்கை. இது மிக அடிப்படையான கருத்து தான் என்று தெரிந்திருந்தாலும் மனித மனங்கள் பலவிதமாக கற்பனையில் பலவிதமான ஒரு செயல்பாடுகள் உள்ளதை நாம் உணர்கிறோம். அந்த மாதிரி ஒரு நிலையாமையை நிலைத்ததாக நினைத்துக் கொண்டு செய்வதால் ஒரு சில நிம்மதி குறைவு ஏற்படுகிறது, ஒரு சமயம் செலவும் ஏற்படுகிறது, ஒரு சில சமயம் நல்லது ஏற்படுகிறது. ஆனால் எப்பொழுதும் ஒரே மாதிரி மனிதர் இருந்தால் நம் வாழ்க்கை சீராக இருக்கும். இதனால் மற்றவர்களுக்கும் நம்மை பார்த்து ஒரு குறிக்கோளாக ஒரு உதவியாக இருக்கும். இதனால் உலக சமுதாய வாழ்வில் அமைதி நிலவும் என்பதை திருவள்ளுவர் குரல் மூலம் வலியுறுத்துகிறார். நாமும் இதனை சிந்திப்போம். வேறொரு குரலுடன் அதன் கதையுடன் மீண்டும் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பகுதியில் வரும் கதை, கருத்து, பொருள், படங்கள் யாவும் கற்பனையானவை. அவை கதை சொல்ல வந்தவை. யாரையும் எதையும் எப்போது எப்படியும் குறிப்பிடுவது அல்ல. இக்கதையில் பதிக்கப்பட்ட படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டது. அவற்றை பதித்தவருக்கு எங்களது மனமார்ந்த நன்றி. இக்கதையை மற்றவருக்கு அனுப்பி இலக்கிய சேவை செய்து கேட்டுக்கொள்கிறேன். மனங்கவர் முருகனால் மக்கள் வளம் பெற வேண்டி விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவர், வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்கள். வணக்கம்.